வணக்கம் நண்பர்களே. அகத்தியர் பன்னிரு காண்டம் 200ல் 5வது பற்ப காண்டத்தில் இந்த ரசசுண்ணம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அகத்தியரையா சொல்லித்தந்த பாடங்களையும் பக்குவங்களையும் சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் அறிவுரையோடும் சரியாக முறையாக செய்து எடுத்துக்கொள்வதும் கூட நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ முடியும். இந்த ரசசுண்ணம் வியாதிகளை குணப்படுத்தும். சரி, ஏவல் பில்லி சூனியத்தையும் நீக்கிவிடுங்கிறது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. உடம்பில் எந்த குறையும் இல்லைன்னா ஏவலும் பில்லி சூனியமும் என்ன செய்யும்? எப்படி வரும்? அதனால பில்லி சூனியம் ஏவல் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது, எதுவும் செய்யவும் முடியாது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே தேவையில்லை. ரசசுண்ணம் இருந்தா நல்லது தானே? ஏன் சரிப்பட்டு வராது? அப்படி என்ன பொருள் சேர்த்திருக்குன்னு அகத்தியர் ஐயா சொல்லித்தந்த பாடலின் விளக்கத்தை பார்த்து வரலாமா? அருந்துவாய் ரசபற்பம் சொல்ல கேளு, அப்பனே கருவூமத்தை பாஷாணம் கிந்தி. சாப்பிட்றதுக்கான ரசபற்பம் பற்றிய விவரத்தை சொல்றேன் கேளுப்பா அப்படின்ட்டு கருவூமத்தை கெந்தி பாஷாணம், கருவூமத்தையோட காயையோ இலையையோ எடுத்து அரைச்சு எடுத்துக்கலாம். கெந்தி பாஷாணம்ங்கிறது சல்பர் கலந்த ஒரு பாஷாணம். கருவூமத்தையோட இலையையும் கெந்தி பாஷாணத்தையும் ரெண்டையும் சேர்த்து அரைச்சு கெட்டியா களிமண் பதத்துக்கு கலந்து ஒரு சிறு குகை மாதிரி, குகை அப்படிங்கிறது தங்கம் வெள்ளி எல்லாம் உருக்குறதுக்கு உபயோகிக்கிற களிமண்ணால செய்த கிண்ணம் மாதிரி இருக்கும். இந்த குகைக்கு மூசை அப்படின்னு கூட பேர் சொல்றது உண்டு. உதாரணத்துக்கு அகல் விளக்கு மாதிரி வடிவத்துல சின்னதா செய்துட்டு வெயில்ல காய வச்சு எடுத்து அதுக்குள்ள பாதரசம் ஒரு 5 கலஞ்சு சுமாரா 25 கிராம் அளவுக்கு ஊத்திட்டு ஒரு மண் சட்டியில பாதி அளவு உப்பை கொட்டி பரப்பி வைத்து அதுக்கு மேல பாதரசம் ஊத்தி வச்சிருக்கிற கிண்ணத்தை வைத்து மண் சட்டிய மூடிட்டு அந்த வாய்ப்பகுதிய ஈரமண்ணால நனைச்ச துணியால மண் சட்டிய சுற்றிலும் கட்டி சீலை செய்யணுங்கிறார். சீலை செய்த மண் சட்டிய அடுப்புல வச்சு பெரும் தீயா எரிய விடாம லேசான தீயா எரிய விடணும்னு சொல்லிட்டு அடுத்ததா செய்யவே கமலம் போல் எரித்து வாங்கி திறமாக மேற்சட்டி பதங்கமாகும். அடுப்புல வச்சு லேசான தீயில எரிய விடுற போது மேல மூடி இருக்கிற சட்டியில மேல இருந்து ஆவியா போறத பார்க்கலாம். அந்த நேரத்துல அடுப்புல இருந்து எடுத்து சூடு ஆறுனதும் அந்த உப்புக்கு மேல வச்ச கருவூமத்தையும் கெந்தி பாசனமும் கலந்து சிமுள் போல செஞ்சு அதுக்குள்ள வச்ச பாதரசமானது வெந்து பற்பமாக மாறி போயிருக்குமா. அந்த பற்பத்தை பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு சந்தேகமே இல்லாம 18 வகையான தோல் நோய்களுக்கும் குஷ்ட நோய்களுக்கும் குணமாக்குறதுக்கு அரை பணம் எடை அளவுக்கு, அதாவது 260 மில்லிகிராம் இல்லைன்னா ஒரு குன்றிமணி அளவுக்கு எடுத்து 3.5 நாளைக்கு ஒரு பொழுதா, அதாவது காலையிலையும் மாலையிலையும் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றார். இதை சாப்பிட்டு வர்ற போது ஒரு சிலருக்கு வாய்
கட்டி போகுமா, அதாவது வாயை திறக்க முடியாத மாதிரி ஆகலாம். அதுக்கு மருத மரத்து பட்டைய அரைச்சு எடுத்து வாயில ஊத்துனோம்னா சரியாகிடும்னு சொல்றார். அடுத்ததாக வாயில் விட்டு கொப்பளிக்க கிரந்தி சூலை, வாதபித்தங் காமாலை சோகை பாண்டு. இந்த ரசப்பருப்பத்தை தண்ணீர்ல கலந்து சாப்பிட்டு வர்றபோது கிரந்தி, சூலை, வாதம், பித்தம், காமாலை, சோகை, பாண்டு நோய்களெல்லாம் ஓடியே போகும்னோ, உடம்பு வலிமையா இருக்கும்னோ, நோய்கள் ஏதும் கிட்ட வரவே வராதுன்னோ, கண்டமாலை என்கிறதும் போயே போயிடும்னு சொல்லிட்டு மாயமாக வந்த பில்லி சூனியத்தால் முடங்கி போனதெல்லாம் தீரும்னோ, வஞ்சத்தால அதாவது கோபத்தால வெச்ச ஏவல் மயக்கமெல்லாம் தீரும்னு. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அகத்தியர் இடைபாகம் 100 பாருங்கன்னு சொல்கிறார். ரசப்பருப்பம் பெரும்பாலும் சித்த வைத்திய பெருமக்களால் பரிந்துரைக்கப்படுகிறது என்றாலும் அதை செய்கின்ற வழிமுறைகளையும் பக்குவத்தையும் சித்தர் பெருமக்களால் சொல்லப்பட்டதை தெரிந்து கொள்ள நூல்கள் பல இருந்த போதிலும் அந்த பாடலில் சொல்லப்பட்ட விவரத்தினை விளக்கமாக சொல்வதில் மிக பெரும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இருக்கத்தான் செய்கிறது. அகத்தியரையா சொல்லித்தந்த ரசப்பருப்பம் நன்மருந்தென்பதை தெரிந்து கொண்டது நல்ல விஷயம்தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.